Good morning students, welcome back to Sheba Group of Schools online class. In the last class we have studied implicit function. Today we go for new heading, that is logarithmic differentiation. Logarithmic differentiation in some cases நம்ம ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும், மல்டிப்ளிகேஷன் டிவிஷனாகவும் இருக்கும், அந்த பவரில் கூட இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம லாக் எடுத்துகிட்டு டிஃப்ரென்சியேஷன் பண்ணோம் அப்படின்னா இட் வில் பி வெரி மோர் கன்வீனியன்ட். ஸோ அந்த மாதிரி நம்ம லாக் எடுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது தான் லாகரிதமிக் டிஃப்ரென்சியேஷன். ஆஸ் யூஷுவல் டிஃப்ரென்சியேஷன் ஃபார்முலா எல்லாமே தான் யூஸ் பண்ண போகிறோம். நவ் லெட் அஸ் see exercise 5.7. ஃபஸ்ட்டு சம்மில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் எக்ஸ் பவர் சைன் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள் பவரில் இருக்குது. பவரில் இருக்கும்போது நம்ம லாக் எடுத்தோம் அப்படின்னா இட் வில் பி வெரி ஈஸி. ஸோ ஃபஸ்ட்டு கிவன் ஒன்னா ஒய் அப்படின்னு எடுத்துக்கிறோம். y is equal to x power sin x. Now taking log on both sides, we get log y is equal to log of x power sin x. ஸோ லாகில் நம்ம வந்து இந்த பவரில் இருக்கிறத முன்னாடி கொண்டு வருவோம் இல்லையா, அதே மாதிரி எழுதிக்கிறோம். sin x into log x அப்படின்னு வரும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து log y. இப்போது நம்ம டிஃப்ரென்சியேஷன் பண்ண போகிறோம். நவ் differentiating with respect to x. differentiating with respect to x பண்ணும்போது இது வந்து uv மெத்தடில் இருக்குது. ஆல்ரெடி நமக்கு தெரியும் differentiation of uv is equal to u into differentiation of v plus v into differentiation of u. d by dx கூட நீங்கள் எல்லா இடத்துலையும் போட்டுக்கலாம். differentiate பண்ணும்போது log y உடைய differentiation நமக்கு தெரியும் 1 by y and then differentiating y. When we differentiating y, we get dy by dx is it, which is equal to, this is uv method, that is sin x into differentiation of log x, that is 1 by x, plus log x into differentiation of sin x, that is cos x. So 1 by y into dy by dx is equal to 1 by x sin x இருக்கு இல்லையா. ஸோ sin x by x அப்படின்னு எழுதிக்கிறோம். ப்ளஸ் இந்த காஸ் எக்ஸை முன்னாடி போட்டுக்கிறோம். காஸ் எக்ஸ் இன்ட்டு லாக் எக்ஸ்னு வரும். ஸோ நவ் நமக்கு வந்து டிஒய் பை டிஎக்ஸ் மட்டும்தான் வேணும். ஸோ நவ் வி டேக் திஸ் ஒய் டு ரைட் ஹேண்ட் சைட், தட் இஸ் டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஒய் இன்ட்டு சைன் எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ் இன்ட்டு லாக் எக்ஸ். லிசன், இதோடு ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஒய்க்கு நமக்கு என்ன வேல்யூ அதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஒய் இஸ் எக்ஸ் பவர் sin x into sin x by x plus cos x into log x. This is our dy by dx, that's all. Okay. Next let us see fourth subdivision in the first sum. Take the given one as y. So root அப்படினா whole power half எடுக்கலாம் இல்லையா, which is equal to x minus 1 x minus 2 by x minus 3 into x square plus x plus 1 whole power half. Now taking log on both sides, so we get log y is equal to, so log of this, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை half வந்து முன்னாடி கொண்டு வரலாம். இப்போ half into log of x minus 1 into x minus 2 by x minus 3 into x square plus x plus 1. ஓகே, இப்போ லாக்குள்ளே வந்து ப்ராடக்டில் இருந்ததுன்னா ப்ளஸ் போடுவோம், டிவிஷனில் இருந்தது அப்படின்னா மைனஸ் போடுவோம். ஸோ பை யூஸிங் ப்ராடக்ட் அண்ட் கோஷன்ட் ரூல், தட் இஸ் half is common. ஸோ log of x minus 1, ஸோ இது ப்ராடக்டில் இருக்கும்போது ப்ளஸ் log of x minus 2 அண்ட் டிவிஷனில் இருக்கும்போது மைனஸ் log of x minus 3 and this is also minus log of x square plus x plus 1. Now differentiating on both sides, with respect to x, so we get same 1 by y into dy by dx, which is equal to, இங்கே half வந்து காமனாக இருக்குது, வெளியில் வச்சுக்கோங்க, உள்ளே மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். log x நமக்கு தெரியும் 1 by x. அதே மாதிரி தான் இதில் வந்து log of என்ன இருக்கோ 1 by அதை எழுதிட்டு அகைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம் ப்ராக்கெட்டில் இருக்கிறது. ஸோ half is common, taking outside
So 1 by x minus 1, again இதை differentiate பண்ணும்போது நமக்கு 1 மட்டும் வரும். Plus 1 by x minus 2, again differentiating x minus 2 we get 1. And similarly minus 1 by x minus 3 into 1. Next minus 1 by x square plus x plus 1. And then differentiating this we get 2x plus 1. Okay. Now dy by dx equal to, take this y to right hand side, that is y by 2 into 1 by x minus 1 plus 1 by x minus 2 minus 1 by x minus 3 minus 2x plus 1 divided by x square plus x plus 1. Now substituting the value of y here, dy by dx is equal to 1 by 2 into our y value is this, that is square root of x minus 1 into x minus 2 by x minus 3 into x square plus x plus 1. This is square root of, and then into this 1 by x minus 1 plus 1 by x minus 2 minus 1 by x minus 3 minus 2x plus 1 by x square plus x plus 1. That's all. Next let us see second sum. Second sum is if x power m into y power n equal to x plus y whole power m plus n, and then prove that dy by dx equal to y by x. Now this is given one, taking log on both sides. Taking log on both sides we get log of this. So log of x power m into y power n, which is equal to log of x plus y whole power m plus n. Now using product, quotient and power rule for log, that is இது வந்து product rule. So இது வந்து நம்ம log of x power m plus log of y power n அப்படின்னு எழுதலாம். Log of x power m plus log of y power n. Here also m plus n into log of x plus y. இங்கே நம்ம பவர் ரூல் யூஸ் பண்ணுறோம். ஸோ m log x plus n log y is equal to m plus n into log of x plus y. Next differentiate பண்ண போகிறோம். ஸோ differentiating with respect to x, we get m into log x is 1 by x and plus n into log y வந்து 1 by y, again y differentiate பண்ணும்போது dy by dx is equal to m plus n is constant and log of x plus y is 1 by x plus y into differentiating x plus y, that is 1 plus y differentiate பண்ணும்போது dy by dx. So it is m by x plus n by y into dy by dx, and our right hand side is m plus n by x plus 1, sorry, x plus y is common, into 1 plus dy by dx. So into 1 plus again m plus n by x plus y into dy by dx. So now collect all dy by dx to left hand side, the remaining term to right hand side, that is n by y dy by dx minus m plus n by x plus y into dy by dx is equal to m plus n by x plus y. This is already இருக்கக்கூடிய term, அப்புறம் இந்த minus m by x. Now taking dy by dx outside, and இங்கே வந்து n by y minus m plus n by x plus y இருக்குது, taking LCM as y into x plus y. So cross multiply பண்ண போகிறோம், n into x plus y minus m plus n into y, which is equal to, here also taking x into x plus y is common. இப்போ cross multiply பண்ணும்போது x into m plus n minus m into x plus y. So multiplying we get,
Here x plus y cancel. Okay, multiplying inside, that is nx plus ny minus my minus ny by y is equal to mx plus nx minus mx minus my by x. Okay, listen. Here minus ny plus ny gets cancelled, and here minus mx plus mx gets cancelled. The remaining terms are dy by dx into, this is nx minus my, is it? Nx minus my by y is equal to nx minus my by x. So listen, these two numerators are cancelled. We get dy by dx equal to, now taking this y to right hand side, y by x. Hence proved. Okay. Our next heading is differentiation of parametric function. அதாவது x and y வந்து in terms of theta, t, r அந்த மாதிரி ஏதாவது வேறு வேரியபிளில் இருக்கும். அதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு x is given in theta, a into theta minus sin theta. Our first sumல fourth subdivision. இங்கே x and y வந்து in terms of thetaவில் கொடுத்துருக்காங்க. We have to find dy by dx. So first differentiating both, இது ரெண்டுமே with respect to theta பண்ண போகிறோம். Differentiating with respect to theta. So that is dx by d theta is equal to a into theta differentiate பண்ணிங்கன்னா 1 with respect to thetaன்றதுனால 1 வரும், minus sin thetaவை differentiate பண்ணிங்கன்னா cos thetaன்னு வரும். Okay, next this is dy by d theta. இதை differentiate பண்ணும்போது a into this is 0 and minus cos thetaவை differentiate பண்ணும்போது minus sin theta வரும், so plus sin thetaன்னு ஆகும். Okay, next dy by dx equal to, already போட்டது தான், dy by dx equal to dy by d theta by dx by d theta. So dy by d theta is this, a into sin theta by a into 1 minus cos theta. So a gets cancelled, and also sin theta value is 2 into sin theta by 2 into cos theta by 2 னு ஒரு ஃபார்முலா இருக்குது, divided by, and this is 2 sin square theta by 2. So listen, 2 gets cancelled and 1 sin theta by 2 cancel. So we get cos theta by 2 by sin theta by 2, that is cot theta by 2. This is our answer. Our next heading is differentiation of a function with respect to another function. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் தீட்டா அந்த மாதிரி பார்த்தோம் இல்லையா. இப்போ அனதர் ஃபங்க்ஷன் நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, டிஃப்ரென்ஷியேட்டிங் சைன் கியூப் எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு காஸ் கியூப் எக்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இதை ஃபஸ்ட்டு யூ எடுத்திருக்கோம், இதை வின்னு எடுத்திருக்கோம். வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்னால் நம்ம என்ன பண்ணுவோம், டிஃப்ரென்ஷியேட்டிங் ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், dy பை dx ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஓகேவா. இங்கே டிஃப்ரென்ஷியேட்டிங் சைன் கியூப் எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு காஸ் கியூப் எக்ஸ் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இப்போ இது வந்து u எடுத்திருக்கோம், இதை v எடுத்திருக்கோம் அப்படின்னா we want to find du by dv. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், du by dv கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், இது ரெண்டுமே வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். பண்ணும்போது du by dx ஈக்குவல் டு, இது வந்து எக்ஸ் பவர் என் டைப்பில் இருக்கு இல்லையா. எக்ஸ் பவர் என்னன்னா n இன்ட்டு, ஸோ எக்ஸ் பவர் என்ன நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னா n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1. ஸோ சேம் 3 இன்ட்டு சைன் பவர் 3 மைனஸ் 1, ஸோ சைன் ஸ்கொயர் எக்ஸ். அகெயின் டிஃப்ரென்ஷியேட்டிங் சைன் எக்ஸ், சைன் எக்ஸை திரும்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நமக்கு காஸ் எக்ஸ் வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு இதை v பண்ண போகிறோம். v அதே மாதிரி dv by dx போட்டோம் அப்படின்னா 3 இன்ட்டு காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு டிஃப்ரென்ஷியேட்டிங் காஸ் எக்ஸ் we get மைனஸ் சைன் எக்ஸ். ஸோ மைனஸ் 3 காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ்னு வரும். ஓகே,
ஸோ du by dv தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இல்லையா. ஸோ du by dv is equal to du by dx by dv by dx. So du by dx is this 3 into sin square x into cos x by minus 3 into cos square x into sin x. So 3 gets cancelled, 1 sin x cancel, and also 1 cos x cancel. The remaining terms are minus மேலே கொண்டு வந்துருங்க, minus sin x by cos x, that is minus tan x. This is the answer. Okay. So differentiation of sin cube x with respect to cos cube x is minus tan x. That's all. I hope you all understood today's class. Do the homework and example sums also. Thank you, students.